ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, உன் வயது என்ன என்பது எனக்கு தெரிந்தாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உன் வயதை தொடச் சொன்னேன். நீ நினைப்பது எதுவுமே நடக்கவில்லை. வயதுக்கு மீறிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீ அடைந்து விட்டாய். வயதுக்கு மீறியே போராடி கொண்டு வாழ்ந்து கிடக்கிறாய். ஆனால் எதுவுமே இன்னும் நல்லதாக நடக்கவே இல்லை. இன்னுமே கூட உன் வாழ்க்கை போராட்ட களமாகவும் போராடும் விதமாகவும் இருக்கிறது என்பதானே உனது வருத்தம். நீ நினைப்பதெல்லாம் நிச்சயம் நடக்கத்தான் போகிறது. ஆனால் நினைப்பது சரியானதாக இருக்க வேண்டும் அல்லவா? நீ நினைக்காமலும் எதுவுமே நடக்காது. நீ வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் சரிதான். ஆனால் பல நேரங்களில் நீ அனாவசியமாய் பரபரப்படைகிறாய். சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டியதுதான் அவசியமே தவிர படபடப்போ பரபரப்போ தேவையில்லை என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனின் கையிலும் வாழ்க்கை எனும் நம்பிக்கை இருக்கிறது. அதனை வளப்படுத்தக்கூடிய திறமை உனக்கு நிறையவே இருக்கிறது. இத்தனை நாட்களாய் உன் மனதிற்குள் நிறைவேறாமல் நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் ஒன்று இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது. உன்னுடைய இந்த வயது என்பது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய வயது. இன்பத்தால் நீ இன்புற்று வாழ வேண்டிய வயது. ஆனால் பதற்றத்தோடும் பயத்தோடும் நீ வாழ வேண்டிய சூழ்நிலையில் இப்போது சிக்கி தவிக்கிறாய். கவலை கொள்ளாதே என் செல்லமே. நீ எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தில் உன் வாழ்க்கை பாதை மாறுபட்டு விட்டது. நம்பிக்கையின் விளிம்பில் காப்பாற்றுவாயா இல்லையா வராகிதாயே என நீ என்னிடம் வருத்தப்பட்டு கேட்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்வில் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருப்பது எனக்கு தெரியும். கலங்காதே. உன் பதற்றத்தை நீக்கி உன் பயத்தை போக்கி நீ எதிர்பார்த்ததையெல்லாம் சந்தோஷமாய் செய்து முடிக்க நான் வந்து விட்டேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளும் கூட நான் அறிவேன் என் செல்லமே. காலில் முள் குத்தியதால் வலிக்கிறது என்று கத்துபவனை விட ஏன் குத்தியது ஏன் வலிக்கிறது என்று சோதிக்க கூடியவர்களும் சிந்திக்க கூடியவர்களும் தான் வாழ்க்கையின் போக்கை சரியாக புரிந்து கொண்டவர்கள். கத்துபவன் சூழ்நிலைவாதி. நீ கத்தக்கூடாது கதறக்கூடாது. ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடக்க வேண்டும், இதை எப்படி இனிமேல் நிகழாமல் சரி செய்யலாம் என்று யோசித்து சிந்தனை செய். நிச்சயமாக மாயைகள் எல்லாம் மறைந்து போய் வாழ்க்கையின் நிஜமும் யதார்த்தமும் உனக்கு புரிய வரும். உன் வாழ்க்கையில் நீ நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன். வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டுமானால் நீ எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரியாக இருக்க வேண்டும் அல்லவா? குறைகளை உனக்குள் நீ தேடிக்கொண்டிருந்தால் நிச்சயம் தெளிவுடையவனாய் மாறிவிடுவாய். ஆனால் சில பக்குவமின்மையின் காரணமாகவும் அனுபவமின்மையின் காரணமாகவும் தான் மற்றவர்கள் செய்யக்கூடிய குறைகளையே நீ பெரிதாய் பேசிக் கொண்டிருக்கிறாய். இங்கு உள்ள மனிதர்கள் எல்லாருமே குறைகளோடு கூடத்தான் பிறந்தவர்கள். அப்படி இருக்கும்போது மற்றவர்களின் குறைகளை நீ சொல்லிக் கொண்டிருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எல்லோரிடமும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். நீ அதை பற்றி கவலை கொள்ளாமல் உனக்குள் இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை தகர்த்து சரி செய்து முன்னேறி வரப்பார். உன் நம்பிக்கை என்பது கண்ணாடி ஜாடி போல் அல்லவா? உன் மீது யார் நம்பிக்கை வைத்தாலும் சரி, அது உடைந்து போகாமல் உனக்கான செயல்களை திறம்பட செய்யப்பார். அதன் மூலமாக உன்னுடைய நம்பிக்கையை நீ அதிகப்படுத்தி அவர்கள் மூலமாகவே முன்னேற்றம் அடையும்படி நான் செய்வேன். எந்த நிலை வந்தாலும் எவ்வளவு உயர்ந்த நிலையை நீ அடைந்தாலுமே கூட வந்த நிலையை மறைந்து விடாதே என் செல்லமே. நீ எந்த விஷயத்தையும் மறந்துவிடக் கூடாது என்றுதான் உனக்கான வாழ்க்கையின் தத்துவங்களை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறி வந்துவிட வேண்டும். நான் நினைத்தது போல எனக்கு நல்லபடியாக எல்லா கனவுகளும் நிறைவேற வேண்டும். சொந்த வீடு, குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி, நல்ல வருமானம், எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றம் என நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்கு செய்து கொடுப்பதற்கான நேரம் வரத்தான் போகிறது. கனவுகளை கட்டி வைத்த அந்த காலம் உன் முயற்சிகளையும் கட்டி வைக்க முடியாது. ஏனெனில் உன் முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக முன்னேற்றத்தை கொடுக்க நான் வந்து விட்டேன். சிந்திக்க தெரிந்த உனக்கு சாதிப்பது என்பது ஒரு கை அளவுதான். உனக்கான நல்ல விடியலோடையே உன் கனவுகளையெல்லாம் நினைவாக்கி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா நானே வந்துள்ளேன் என் செல்லமே. உன்னுடைய இந்த வயதில்தான் உன் விதியெல்லாம் சரியாகும். உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும். நம்பிக்கையோடு என்னை வழிபடு என்று சொல்லி உனக்கான நல் விஷயங்களையும் நடத்தி கொடுக்கத்தான் ஓடோடி வந்துள்ளேன். பெரிய புயல் அடித்த பிறகு எப்படி அந்த இடமே நிலைகுலைந்து கிடக்குமோ அதே போல்தான் இப்போது உன் வாழ்க்கையும் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது. எல்லாம் எனக்கு தெரியும். பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து சிதைத்தது எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். நீ கவலை கொள்ளாதே.
அத்தனையையும் சரி செய்து உன் வாழ்வில் சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டியது எனது பொறுப்பு. கிளை ஒடிந்து நிற்கும் முருங்கை மரமாய் நீ நிற்பதை பார்க்க நான் விரும்பவில்லை என் செல்லமே. வெட்டப்பட்ட காயத்திற்கும் உடைக்கப்பட்ட உனது மனதிற்கும் மருந்து போட நான் இருக்கிறேன். நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? வாழ்க்கையில் முதுகெலும்பு உடைந்த ஆள் போல நீ இப்படி தோற்று போய் இருக்கவே கூடாது. என்ன செய்வதென தெரியாமல் தானே தவிக்கிறாய்? உனக்கான நல்வழியை காட்ட நான் ஓடி வந்து விட்டேன். இனி எல்லா விஷயங்களையும் நீ எப்படி செய்ய வேண்டும், எதை எப்படி செய்தால் அதன் மூலமாக நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் வெற்றியும் முன்னேற்றமும் உனக்கு கிடைக்கும் என எல்லா விஷயங்களையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். நீ கலங்காதே. உன் வாழ்க்கையில் தடைகள் என்பது புதிதல்லதானே? பிறகு ஏன் இப்போது இருக்கக்கூடிய தடைகளையும் பிரச்சனைகளையும் மட்டும் பெரிதாய் யோசிக்கிறாய்? இதற்கு முன்பாக கூட எவ்வளவோ பிரச்சனைகள் உன் வாழ்வில் வந்தது. அத்தனையிலும் போராடி தெளிவு பெற்று கடைசியில் நீ நினைத்ததுதானே நடந்தது. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பதே போராடி பிழைக்கக்கூடிய கதைதான். அதில் உன்னை மேம்படுத்த, உனக்கான சந்தோஷங்களை சீர்படுத்த நான் இருக்கிறேன். நீ விரக்தியான மனநிலைக்கு செல்லாதே. தடைகளை எல்லாம் தாண்டி படிக்கற்களாக மாற்றிக்கொள். என்னை மனதார வழிபட ஆரம்பித்த உன் வாழ்வில் இனி எல்லா தடைகளையும் தவிடுபொடியாக்குவேன். நீ எப்பொழுது என்னை நாடி தேடி வந்தாயோ அப்பொழுதே உனக்கான சந்தோஷங்களை கொடுக்க வேண்டும் என நானும் முடிவெடுத்து விட்டேன். இந்த உலகில் பொய்யெல்லாம் உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து கிடக்கிறது. உண்மையாய் வாழக்கூடிய நீ கஷ்டப்படுகிறாய். அதுதானே உனது வருத்தம்? கெட்டவர்கள் எல்லாம் நன்றாய் சிரித்து சந்தோஷமாய் செல்வ வளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நேர்மையாய் உழைக்க நினைக்கும், சரியாய் வேலை செய்து கொண்டிருக்கும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்பதுதானே உனது கவலைகள். உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பை நான் கொடுக்கத்தான் போகிறேன். தேவையில்லாமல் நடந்து முடிந்த சின்னஞ்சிறு பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாய் நினைத்து கண்ணீர் விடாதே. நீ இப்படி உனது விழிகளை கண்ணீரால் நிரப்பி வைத்திருந்தால் அடுத்து நான் உனக்கு கொடுக்க போகும் அற்புதமான வாய்ப்பை உன்னால் புரிந்து கொள்ளவோ பார்க்கவோ முடியாமல் போய்விடும். புன்னகையோடு எல்லா விஷயங்களையும் சமாளிக்கப்பார். நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் சரியாகி உனக்கான சந்தோஷங்கள் உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது. உன்னுடைய பிரார்த்தனைகள் மூலமாகவே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் சரி செய்து எந்த பிரச்சனையும் என் வாழ்க்கையில் இல்லை, எல்லாவற்றையும் சரி செய்து விட்டாயே தாயே. என் வாழ்வில் அதிசயம் நிகழ்ந்து விட்டது என நீ எனக்கு நன்றி சொல்ல போகும் காலம் வந்து விட்டது. ஏமாற்றத்தையே பார்த்து கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்போது ஏற்றங்களை பார்க்க போகிறாய். சோகத்தின் ஆழத்தை அனுபவித்த உன் வாழ்வில் இப்போது சந்தோஷம் என்பது எப்படி இருக்கும் என வெகு ஆழமாக உனக்கு காட்டப் போகிறேன். உன்னை தூக்கி எறிந்த மனிதர்கள் எல்லாம் இப்போது துணிந்து உன்னை தேடி வருவார்கள். நொந்து போகாதே என் செல்லமே. மழை நின்றாலும் எப்படி தூறல் விடாதோ அதே போலதான் இப்போது உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது. சீக்கிரமே எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு உனக்கான சந்தோஷத்தை நிரந்தரமாய் கொடுக்க போகிறேன். எவ்வளவு பிரச்சனைகள் இப்போது உன்னை சூழ்ந்து இருக்கிறதோ இதெல்லாம் எப்படி சரியானது என நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உனக்கான உதவிகளை செய்ய உன் வராகி அம்மா நானே வந்து விட்டேன். ஓம் வராகி.